Who am I? ஸோ இந்த கொஸ்டினுக்கு உங்களை நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியாது. அந்த வீடியோவோட லேட்டரில் நம்ம பார்ப்போம். அதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஐ ஹாவ் டு கிரியேட் மை ஓன் போர்ட்ஃபோலியோ. இதை நான் சேலஞ்சாக எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். எப்படின்னா, கம்மிங் அக்டோபர் 21, அதாவது தீபாவளிக்கு முன்னாடி நாளுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை நான் முடிக்கணும், ஆர்எல்ஸ் இந்த ப்ராஜெக்டை நான் ட்ராப் பண்ணணும். அட் சேம் டைம் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க வீடியோவையும் சேர்த்து நான் வீடியோவில் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலாக போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறதுக்காக சில சாஃப்ட்வேர்ஸ் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஃபோட்டோஷாப், 2வது நம்பரில் இருக்கிறது இல்லஸ்ட்ரேட்டர், 3வது இருக்கிறது ப்ரீமியர் ப்ரோ, 4வது இருக்கிறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், 5வது இருக்கிறது ஆடோப் ஆடிஷன். இந்த சேலஞ்ச் முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். சாரி கைஸ், விஷ் பண்ண மறந்துட்டேன். எல்லாருமே விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. சாட்டிஸ்ஃபைட்ஸாலும் சேஃபாக கொண்டாடுங்க தீபாவளியாக. இப்போ நான் எடுத்திருக்க சேலஞ்சில் ஏதாச்சும் ஒன்று ஃப்ளாப் ஆனாலும் டோட்டல் கண்டென்ட்டே ட்ராப் ஆகிடும். அண்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 AM ஆகுது. டேட் 18 அக்டோபர். விடிய காலையில் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் 2 AMக்கு. நம்மளோட டெட்லைன் டேட் பார்த்திங்கன்னா 21. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டைம் 3 days தான் நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ இனிமேல் தான் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் ஒர்க்கை. என்னோடய ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு நான் அலோகேட் பண்ணியிருக்க டைம் ஒரு 5 இல்லை 7 minutesக்குள்ளே தான் அலோகேட் பண்ணியிருக்கேன். சீன்ஸ்லாம் நிறையா ஸ்கிப் ஆகும், கட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஸோ எந்தெந்த சாஃப்ட்வேரில் என்னென்னலாம் பண்ண போகிறோம். நம்பர் 1 இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் என்ன எடிட் பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வீடியோ. ஸோ இதுக்கான தம்ப்நெயிலை ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ண போகிறோம். இருக்கிறது இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் எடுத்து ஸோ அந்த கான்செப்டோட வெப் அண்டு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ப்ரீமியர் ப்ரோ இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண எல்லா பிளேஸஸும் அதில் கவர் ஆகிற மாதிரி அதை நான் எடிட் பண்ணணும். ஸோ இது 3வது சேலஞ்சு. இதுக்கு ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவேன். நாலாவது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் காம்போசிட்டிங், டைட்டில் அண்ட் லோகோ அனிமேஷன். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம பண்ணலாம். பட் நம்ம அதை பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளாக ட்ராக்கிங் நம்ம அதில் பண்ண போகிறோம். ட்ராக்கிங் இன்னும் ஒரு சில விஷயம் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சால், இன்கேஸ் டைம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுறேன். அஞ்சாவதாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஆடோபோட ஆடிஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோ நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். மேபி இது தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு 1 day முன்னாடி உட்காந்து நம்ம எடிட் பண்ணிட்டுருப்போம். ஒரே தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டுருக்கோம். நம்ம தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். எனிவேஸ், முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இப்போ தான் முடிஞ்சுது, எடிட்டிங்லாம் டோட்டலாக இப்போ தான் முடிஞ்சுது. இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாஃப்ட்வேருக்கும் நான் அவுட்புட் ஃபைல் சப்மிட் பண்ணியிருப்பேன். பட் ஆடிஷனுக்கு மட்டும் நான் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா போதிய டைம் இல்லை. ரெண்டாவது என்னென்னா இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே நான் எடிட் பண்ணது வந்து ஆடிஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் வந்து ஆடியோ டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது இதுக்கு தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் அண்ட் நான் வந்து கிராஃபிக் டிசைனராக இருக்கேன். எனக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீலான்ஸாக நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து நான் இனிமேல் கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. உங்களை எத்தனை பேர் இன்னும் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை கொடுத்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் நீங்கள் தெரிவிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ பார்த்ததில் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until then, signing off. Arivu.